ஓடிக்கொண்டிருந்த பேருந்தின் அடிப்பாகத்தில் ஓட்டை ஏற்பட்டு அதன் வழியே பெண் பயணி ஒருவர் கீழே விழுந்து காயமடைந்தார். தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் நெல்லை கோட்டத்திற்கு உட்பட்ட அரசு பேருந்து கேரளாவில் இருந்து தென்காசிக்கு புறப்பட்ட போது இச்சம்பவம் நடந்தது. கேரளாவைச் சேர்ந்த ஸ்ருதி என்ற பெண் கொட்டாரக்கரை என்ற பகுதியில் ஏறியுள்ளார். புனலூரில் இருக்கையில் அமர்வதற்கு அவர் முயன்றபோது பேருந்தின் அடிப்பாகத்தில் தகடு உடைந்து ஓட்டை ஏற்பட்டது. அந்த ஓட்டை வழியே ஸ்ருதி பேருந்தில் இருந்து கீழே விழுந்து காயமடைந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இந்த விபத்தை தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? பூங்குழலி, இந்த விபத்து என்பது எதிர்பாராத விபத்து என்றாலும் பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த விபத்தை எதிர்நோக்கித்தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் நெல்லை மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் இந்த புகார்கள் என்பது தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. நாம் நிற்கக்கூடிய போது நெல்லை திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து அண்ணா பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய அதிகபட்ச பேருந்துகளில் அதன் கட்டமைப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இது குறித்து பல்வேறு புகார்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் அதுக்கான சரியான நடவடிக்கை என்பது இல்லை என்றே பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று நடந்த சம்பவம், அதாவது அந்த கொட்டாரக்கரை பகுதியில் ஏறி அந்த புனலூர் வழியாக நெல்லை வரக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தென்காசிக்கு வரக்கூடிய அந்த பேருந்தில் விழுந்த ஓட்டை என்பது கண்டிப்பாக மிகவும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் தான் அந்த விபத்து என்பது அமைந்துள்ளது. அந்த விபத்திலிருந்து தப்பித்த பெண்மணி என்பது உயிர் தப்பியது மிகப்பெரிய ஒரு அதிசயமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. எனவே ஆனாலும் இது அந்த பகுதி மக்களிடம் மட்டுமில்லாது அரசு பேருந்தின் தரம் மீது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் நெல்லை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 16 அரசு பணிமனைகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றில் பணிகள் என்ன மாதிரியான நடக்கின்றன என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்து நெல்லை மாவட்ட அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் திரு கஜேந்திரனிடம் கேட்டபொழுது அவர் கூறியது, சம்பந்தப்பட்ட பேருந்து தொடர்பாக, அதாவது தென்காசி டிப்போவிலிருந்து இயக்கப்பட்ட அந்த பேருந்து சரியான ஒரு பராமரிப்பின்றி இயக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஒப்புதல் கொடுத்த 2 மெக்கானிக்குகள் மற்றும் அதனை சூப்பர்வைஸ் பண்ண சூப்பர்வைசர் ஒருவர் என 3 பேரை தற்பொழுது சஸ்பெண்ட் செய்துள்ளோம். மேற்கொண்டு 24 மணி நேரத்தில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட 16 டிப்போக்களிலும் உள்ள சுமார் 691 பேருந்துகளையும் அரசு பேருந்துகளையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளோம். அதன்படி இந்த ஆய்வு நடத்தப்பட்ட பின்னர் அதில் உள்ள பேருந்துகள் எந்த பேருந்துகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறதோ அதை உடனடியாக சரி செய்வதற்கான ஆவணங்கள் செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இருப்பினும் தற்பொழுது உள்ள இந்த விபத்து என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது பூங்குழலி. ஏனென்றால் வட்டார போக்குவரத்து அலுவலர் இதை எப்படி சம்மதித்தார்? எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை அதற்கான சோதனை என்பது நடத்தப்படுகிறது? குழந்தைகளோடு செல்லக்கூடிய பயணிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் இந்த பெண்மணி விழுந்தது என்பது உண்மையில் மிகவும் ஒரு விபத்து. இந்த விபத்து என்பது உயிர் பிழைத்தது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான பேருந்து விபத்துகள் என்பது நெல்லை மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதிகமாக நிகழ்ந்து வருகிறது. இதற்கான மாற்று ஏற்பாடுகள் வேண்டும். முறையாக பராமரிக்கப்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். புதிய பேருந்துகள் இல்லாவிட்டாலும் பழைய பேருந்துகளாவது பராமரிக்கப்பட்டு இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. பூங்குழலி, நாகராஜ், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? அவர் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்? பாதிக்கப்பட்ட பெண்ணை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தற்போது நேற்று அது சிகிச்சை நடந்துள்ளது. இரவு வரை அவருக்கு முதற்கட்ட சிகிச்சையே அது போதுமானதாக இருந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அதற்கான சிகிச்சைகள் முடிந்து அதற்கு பரிசோதனைகளும் நடந்துள்ளன. எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்த பரிசோதனைகள் நடந்துதான் அந்த பெண்ணை தற்பொழுது வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பெண் தனக்கு ஏற்பட்ட இந்த விபத்தை தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழகம் மீது அந்த புனலூர் காவல் நிலையத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது அதற்கான விசாரணை நடைபெற்று வருகிறது காவல்துறை மூலம். இந்த நிலையில் தான் தென்காசி டிப்போவை சேர்ந்த அதிகாரி, அதாவது பிரான்ச் மேனேஜர் சொல்லக்கூடிய சண்முகம் என்பவர் தற்பொழுது அங்கு புனலூர் சென்று அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். விரைவில் அதற்கான அந்த பேருந்தை மீட்பதற்கான நடவடிக்கை எடுப்போம், அதே போல அந்த பெண்ணுக்கு உரிய இழப்பீடும் வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இதே போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாத வண்ணம் இருப்பதற்கு பல்வேறு அவசர நடவடிக்கைகளை எடுக்க விட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமூக ஆர்வலரும் மக்களும் கோரிக்கை வைக்கின்றனர். பொங்கலி.